11.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். A mixer of paint is prepared by ஒரு பெயிண்ட் வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறாங்க. இஸ் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் 1 part of ரெட் பிக்மெண்ட். ஓகேவா, ரெட் கலர் வந்து 1 part எடுத்தாங்கன்னா வித் 8 parts ஆஃப் பேஸ், அதனுடைய பேஸ் வந்து 8 பங்கு எடுக்கிறாங்க, 8 parts எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். அதாவது 1 part ஆஃப் ரெட் பிக்மெண்ட்டுக்கு 8 parts ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம், பேஸ் எடுத்துக்கிறோம். சரியா, இதுதான் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவாக எடுத்துக்கணும். இந்த ஃபாலோயிங் டேபிள் ஃபைண்ட் த பார்ட்ஸ் ஆஃப் பேஸ் தட் நீட் டு பி ஆடட். ஸோ இந்த கே வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ரெட் பிக்மெண்ட் ஒரு பார்ட் ஆட் பண்ணேன்னா 8 part என்னது பேஸ் ஆட் பண்ணணும். இதை வச்சு இப்போ ரெட் பிக்மெண்ட் 4னா இப்போ எவ்வளோ வரும் பேஸ், 7 part நீ ரெட் பிக்மெண்ட் ஆட் பண்ணேன்னா இப்போ எவ்வளோ பார்ட் ஆஃப் பேஸ் நீ ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். 12 பார்ட்டுக்கு எவ்வளோ பேஸ், 20 part ஆஃப் ரெட் பிக்மெண்ட்டுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் பேஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த கொடுத்துருக்க ரேஷியோ வச்சு அடுத்தடுத்த ரேஷியோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ இதை இருக்கட்டுமே, இது வந்து எக்ஸ் கேன்னு எடுத்துக்கிட்டோன்னு வையேன், x1 y1 எடுத்துட்டோம் அப்படின்னா இது x2 y2, இது x3 இது y3ன்னு வச்சுக்கலாம், இது x4 இது y4ன்னு வச்சுக்கலாம், இது x5 இது y5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, x5 y5. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும், இதுதான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவோட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஒவ்வொரு ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த கேன்னு எடுத்துக்கணும். அந்த x1/y1 அப்படிங்கிறத நம்ம வந்து கேன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, ஸோ x2/y2 இஸ் ஈக்குவல் டு கே. அப்போது நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது x2 என்னது நம்மளுக்கு 4/y2 is equal to 1/8. ஓகேவா, அப்போ என்ன வரும், y2 into 1 y2 is equal to 32. ஸோ நம்ம y2 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி y3 கண்டுபிடிப்போம். x3/y3 is equal to k. அப்போ x3 எவ்வளவு, 7/y3 is equal to 1/8. ஸோ y3 is equal to 7 into 8. So y3 is equal to 56. அதுவும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி y4 y5 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். x4/y4 கண்டுபிடிக்கணும் கேக்கு ஈக்குவேட் பண்ணி. ஸோ எவ்வளவு, 12/y4 is equal to 1/8. ஸோ y4 is equal to 12 into 8. அப்போ y4 எவ்வளோ வரும், 96. ஓகேவா, இதே மாதிரி லாஸ்ட் ஒன் x5/y5 is equal to k is equal to எவ்வளோ வரும், 20/y5 is equal to 1/8. ஸோ y5 is equal to 20 into 8. ஸோ y5 is equal to 160. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பேஸும் நம்ம எவ்வளோ பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இதுதான் ஆன்சர். y2 எவ்வளோ வந்திருக்கு, y3 எவ்வளோ வந்திருக்கு, y4 y5. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பேஸாக ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களே, அந்த ரேஷியோவுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இந்த ரேஷியோ அடுத்தடுத்த ரேஷியோவை இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோவுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இதில் உள்ள கான்செப்ட். ஏன்னா இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் படி இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.